வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வைகாசி விசாக திருநாளை பற்றி தான். அன்றைய நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபடுறது, என்னென்ன பலன்கள் கிடைக்கும், வைகாசி விசாக திருநாள் என்னைக்கு கொண்டாடப்பட்டது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய பிறந்த நாளாக கருதப்படுகிறது வைகாசி விசாக திருநாள். உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் அனைவராலும் வைகாசி விசாக திருநாள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும். அன்றைய தினம் பக்தர்கள் தங்களோட விருப்பங்களை நிறைவேற்ற முருகப்பெருமானுக்கு பால்குடம், காவடி போன்ற வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க. வைகாசி விசாக திருநாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாக வைகாசி மாதத்தில் கோடையோட வெப்பம் தணிந்து வசந்த காலத்தோட தொடக்கம் ஆரம்பிக்கும். எப்படி கோடையோட வெப்பம் தணிந்த வசந்த காலம் தொடங்குதோ அதே மாதிரி வைகாசி விசாக திருநாளில் நம்மளோட துன்பங்கள் எல்லாம் நீங்கி நம் வாழ்வில் வசந்த காலம் தொடங்கும். வைகாசி விசாக திருநாள் முருகப்பெருமானுடைய பிறந்த நாளாக கருதப்படுது. விசாக நட்சத்திரங்கிறது 6 நட்சத்திரங்களோட கலவை. முருகப்பெருமானுக்கோ 6 முகங்கள் இருக்குது. அதனால முருகப்பெருமான் விசாகன் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார். 27 நட்சத்திரங்கள்ல விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய ஜென்ம நட்சத்திரம். அதே போல சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதுனால முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திரமும் ஒரு சிறப்புக்குரிய நட்சத்திரம். தீமையை அழிக்க நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் அவதரித்த நாள் தான் வைகாசி விசாக திருநாள். நம்ம முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விழாக்கள் கொண்டாடினாலும் வைகாசி விசாக திருநாள் மிகவும் முக்கியம். விசாக நாளில் முருகப்பெருமானை தரிசித்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். வேலவனுடைய அருளால நம்ம வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால்தான் திருச்செந்தூர் உட்பட நாடு முழுவதிலும் இருக்கிற முருகன் கோவில்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுது. வைகாசி விசாக திருநாளில் வேலவனுடைய சன்னதிக்கு சென்றால் வேண்டிய வரம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இந்த வருடம் வைகாசி விசாக திருநாள் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்றத பார்க்கலாம். 2025 வருடம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வைகாசி விசாக திருநாள் கொண்டாடப்படுது. விசாக நட்சத்திரம் தொடங்கும் நேரம் ஜூன் 8ஆம் தேதி மதியம் 2:10 தொடங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 விசாக நட்சத்திரம் முடிவடையுது. வைகாசி விசாக திருநாளில் என்னென்ன விரதம் எப்படி இருக்கலான்றதை பார்க்கலாம். முழு உபவாசம். இந்த விரதம் முதல் நாள் சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. இது ஒரு கடுமையான விரதம் தான். இந்த விரதத்தை சிறு குழந்தைகளோ முதியவர்களோ எடுத்துக்கொள்ள வேண்டாம். 2வதா பால் மற்றும் பழம் சாப்பிடுறது. இந்த விரதத்துல பால் மற்றும் பழங்களை மட்டும் ஒரு நாள் முழுவதும் உணவாக எடுத்துக்கணும். வேற எந்த உணவையும் அருந்தக்கூடாது. 3வதா ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடுறது. சிலரால் ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை இருக்கலாம். வைகாசி விசாக திருநாளோட வழிபாட்டு முறையை பார்க்கலாம். அன்றைய தினம் காலையிலும் மாலையிலும் முருகன் பெருமானை வழிபாடு செய்யணும். கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க கோயிலுக்கு போய் வழிபடலாம். முடியாதவங்க வீட்டிலேயே முருகர் சிலை அல்லது திருவுருவ படம் இருந்தால் அதற்கு முன்பாக உட்கார்ந்து முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை பாடலாம். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல், மறுபடி வீடுகளுக்கும் தனித்தனியாக கந்த சஷ்டி கவசம் இருக்கு. இதெல்லாம் பாடி வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமான் கலியுகத்தோட கண்கண்ட தெய்வம். அதனால விசாக திருநாள் என்று விரதம் இருந்து அவரிடம் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பா நிறைவேறும். காரிய தடைகள் நீங்கி தன்னுடைய செயல்களில் வெற்றி கிடைக்கும். வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானை ஆலயங்களில் சென்று வழிபடுறது, அங்கே நடக்கிற பூஜைகளை பார்க்கறது, இல்லை பூஜைக்குரிய பொருட்களை வாங்கி கொடுக்கறது நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் அன்றைய தினம் தானங்கள் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். தயிர் சாதம், குடிநீர், மோர், செருப்பு, குடை போன்ற தானங்களை ஏழைகளுக்கு செய்கிறது திருமண தடை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த தடை நீங்கும். குழந்தை பேர் கிடைக்கும். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கலோ அல்லது எலுமிச்சை சாதமோ படைத்து வழிபாடு செய்யலாம். அந்த எலுமிச்சை சாதத்தை முடியாதவர்களுக்கு தானமாகவும் வழங்கலாம்.
கடன் தொல்லை மற்றும் காரிய தடைகள் வழக்குகளிலிருந்து விடுபட ஞானகுருவான முருகப்பெருமானை வைகாசி விசாக திருநாளில் வணங்கி வாழ்வை வளம் பெறுவோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.